திருக்குறள் கதைகள் குறள் 1. கவின் ஒரு சுட்டிப் பையன். அவனுக்கு தமிழ் எழுத்துக்களை படிக்க ரொம்ப ஆசை. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய சந்தேகம். ஏன் எல்லா எழுத்துக்களுக்கும் முன்னாடி ஆ வருது? அப்போது அங்கே வந்த அவனது தாத்தா அவனது சந்தேகத்தை பார்த்து சிரித்தார். வா கவின், உனக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தைக் காட்டுறேன் என்று தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். தாத்தா ஒரு சிறிய விதையைக் காட்டி, கவின், இந்த பெரிய ஆலமரம் உருவாக எது ஆரம்பம் தெரியுமா? இந்த சின்ன விதைதான் என்றார். அதேபோல இந்த அழகான நாள் தொடங்குவதற்கு அந்த சூரியன்தான் ஆரம்பம் என்று கவிடம் வானத்தைக் காட்டினார். ஓ, இப்போ புரியுது தாத்தா, எப்படி மரத்துக்கு விதையும் நாளுக்கு சூரியனும் ஆரம்பமும், அதேபோல எல்லா எழுத்துக்களுக்கும் ஆதான் ஆரம்பம் என்றான் கவின் மகிழ்ச்சியாக. சரியா சொன்ன கவின், எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்ற எழுத்தை அடிப்படையாகக் கொண்டு தொடங்குவது போல இந்த பெரிய உலகம் கடவுளை ஆதிபகவனை அடிப்படையாகக் கொண்டு தொடங்குகிறது. இதைத்தான் திருவள்ளுவர் முதல் குறளில் சொல்லியிருக்கார் என்றார் தாத்தா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. திருக்குறள் கதைகள் குறள் 2. கவின் நிறைய புத்தகங்களை படித்துவிட்டான். எனக்கெல்லாம் தெரியும் என்று அவனுக்கு ஒரு சின்ன கர்வம் வந்துவிட்டது. தோட்டத்திற்கு வந்த கவின் ஒரு அழகான வண்ணத்துப் பூச்சியை பார்த்தான். தான் படித்த அறிவை பயன்படுத்தி அதை பிடிக்க நினைத்தான். ஆனால் அந்த வண்ணத்துப் பூச்சி அவன் கையில் சிக்காமல் உயரத்தில் பறந்து சென்றது. எவ்வளவு படித்திருந்தாலும் தன்னால் அதை பிடிக்க முடியவில்லையே என்று கவின் ஏமாற்றமடைந்தான். அப்போது அங்கே வந்த அவனது தாத்தா எந்த முயற்சியும் செய்யாமல் அமைதியாக நின்றார். அந்த வண்ணத்துப் பூச்சி தானாகவே வந்து தாத்தாவின் விரலில் அழகாக அமர்ந்தது. ஆச்சரியப்பட்ட கவினிடம் தாத்தா சொன்னார், கவின், நிறைய புத்தகங்களை படிப்பது ரொம்ப நல்லது. ஆனால் அதைவிட முக்கியமானது பணிவும் தூய அறிவும் தான். இந்த உலகத்தையும் இவ்வளவு அறிவையும் படைத்த அந்த முழுமையான தூய அறிவான இறைவனை நாம் எப்பொழுதும் வணங்க வேண்டும். அப்படி பணிவோடு வணங்காமல் கர்வம் கொண்டிருந்தால் நாம் எவ்வளவு படித்திருந்தாலும் அந்த படிப்பினால் எந்த ஒரு பயனும் இல்லை என்றார் தாத்தா. இதைத்தான் திருவள்ளுவர் 2ஆம் குறளில் சொல்லியிருக்கார். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். திருக்குறள் கதைகள் குறள் 3. ஒரு அழகான கிராமத்துல கவின்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனோட மனசு அந்த ஊர் குளத்துல பூத்திருக்கிற தாமரை பூ மாதிரி ரொம்ப சுத்தமானது. அவனோட தாத்தா ஒரு நாள் அவன்கிட்ட, யாருக்கு பூ மாதிரி தூய்மையான மனசு இருக்கோ அவங்க செய்யற நல்ல விஷயங்களை நாம பின்பற்றுனா நாமளும் இந்த உலகத்துல ரொம்ப நாள் சந்தோஷமா வாழலாம்னு சொன்னாரு. தாத்தா சொன்னதை கேட்ட கவினுக்கு, பூ மாதிரி மனசுன்னா எப்பவும் மத்தவங்களுக்கு நல்லதே நினைக்கிறது தானா அப்படின்னு ஒரு சின்ன யோசனை வந்துச்சு. அப்படி அவன் யோசிச்சுக்கிட்டே நடந்து போகும்போது அங்க ஒரு குட்டி கன்று குட்டி சேத்துல மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தான். அத பார்த்ததும் கவினுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. கொஞ்சமும் தயங்காம சேத்துல இறங்கி தன்னோட முழு பலத்தையும் கொடுத்து அந்த குட்டி கன்று குட்டிய பத்திரமா மேட்டுக்கு தூக்கி விட்டான் கவின். சேத்துல இருந்து தப்பிச்ச சந்தோஷத்துல அந்த கன்று குட்டி கவின் மேல அன்பா உரசுச்சு. கவினும் அது மேல இருந்த இந்த சேற்றையெல்லாம் கழுவி விட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். கவின் காட்டின அந்த தூய்மையான அன்பை பார்த்து அன்னையில இருந்து அந்த கன்று குட்டி அவனை விட்டு பிரியவே இல்லை. கவின் போற இடத்துக்கெல்லாம் அவனுக்கு பின்னாடியே சந்தோஷமா போச்சு. கவின் செஞ்ச இந்த நல்ல காரியத்தை பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் அவனை ரொம்ப பாராட்டினாங்க. அவனோட தூய்மையான மனச நினைச்சு பெருமைப்பட்டாங்க. அவனோட இந்த அன்பான குணத்தால அந்த ஊர்ல இருந்த எல்லாரும் அவனுக்கு நண்பர்களானாங்க. இதைத்தான் திருவள்ளுவர் தன்னோட குறள்ல மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு அழகா சொல்லிருக்கார். அதாவது குட்டீஸ், கவின் மாதிரி தூய்மையான மனசோட நல்ல வழியில நடக்கிறவங்கள நாமும் பின்பற்றினா இந்த உலகத்துல நாமளும் எப்பவும் புகழோட சந்தோஷமா வாழலாம்.
திருக்குறள் கதைகள் குறள் 4. ஒரு அழகான கிராமத்துல முகிலன்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா முகிலனுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான். அவனுக்கு பிடிக்காத விஷயங்களை யாராவது சொன்னா ரொம்ப கோபப்படுவான். இதை பார்த்த அந்த ஊர் பெரியவர் ஐயா முகிலனை அன்பா கூப்பிட்டார். முகிலா, எனக்கு இது வேணும் இது வேண்டாம்னு எப்பவும் ஆசைப்பட்டும் வெறுத்துக்கிட்டும் இருந்தா நமக்கு கவலைகள் தான் மிஞ்சும் அப்படின்னு சொன்னார். அதிகமா ஆசைப்படுறதும் தப்பு, தேவையில்லாம வெறுக்கிறதும் தப்பு அப்படின்னு ஐயா சொன்னத முகிலன் யோசிச்சு பார்த்தான். விருப்பு வெறுப்பு இல்லாம தன்னலம் இல்லாம இருக்கிறவங்கள நீ பின்பற்றினா உனக்கு வாழ்க்கையில எப்பவும் கவலையே வராது அப்படின்னு ஐயா விளக்கினார். கொஞ்ச நாள் கழிச்சு ஊர்ல பலத்த மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அப்போ அங்க ஒரு குட்டி நாய் மழையில நனைஞ்சு நடுங்கிட்டு இருக்கிறத முகிலன் பார்த்தான். முதல்ல தயங்கின முகிலனுக்கு ஐயா சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வந்துச்சு. தன்னலம் பார்க்காம உடனே ஓடிப்போய் அந்த குட்டி நாய்க்கு குடை பிடிச்சான். மழை விட்டதும் முகிலன் தன்னோட விளையாட்டு பொருட்களையும் தின்பண்டங்களையும் மத்த குழந்தைகளோட சந்தோஷமா பகிர்ந்துகிட்டான். முகிலன் விருப்பு வெறுப்பு இல்லாம எல்லார்கிட்டையும் அன்பா பழகிறத பார்த்து ஐயா ரொம்ப சந்தோஷப்பட்டார். இதைதான் திருவள்ளுவர் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல அப்படின்னு அழகா சொல்லிருக்கார். அதனால குட்டீஸ், நாமும் எப்பவும் விருப்பு வெறுப்பு இல்லாம தன்னலம் பார்க்காம நல்ல வழியில நடக்கிறவங்கள பின்பற்றினா நமக்கு எப்பவும் கவலையே வராது. திருக்குறள் கதைகள் குறள் 5. ஒரு அழகான கிராமத்துல நிலன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் எப்பவும் அமைதியா எல்லா வேலையையும் ரொம்ப கவனமா செய்வான். அவனுக்கு மண் பானையில படம் வரையறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவ ரொம்ப ஆசையா ஒரு பானையில வரைஞ்சு முடிச்சான். அத சந்தோஷமா தூக்கி பார்க்கும்போது ஒரு பையன் வேகமா ஓடி வந்து நிலன் மேல மோதிட்டான். நிலன் கையில இருந்த பானை கீழே விழுந்து சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. நிலனுக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. ஆனா நிலன் கோபப்படல. பரவாயில்ல, நான் வேற செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை அமைதியா அனுப்பி வச்சான். இத வீட்டு வாசல்ல இருந்து பாட்டி கவனிச்சாங்க. பாட்டி நிலனை அன்பா கூப்பிட்டு, நிலா, நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் நீ ஒரே மாதிரி அமைதியா ஏத்துக்கிறியே, அது ரொம்ப நல்ல பழக்கம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையான அன்பையும் அறிவையும் புரிஞ்சுகிட்டவங்க கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் மனச அலைப்பாய விடமாட்டாங்க அப்படின்னு பாட்டி விளக்கினாங்க. அடுத்த நாள் ஊர் திருவிழாவுல நடந்த ஒரு போட்டியில நிலன் ஜெயிச்சு ஒரு பெரிய பரிசை வாங்கினான். அப்பவும் அவன் ரொம்ப துள்ளி குதிக்காம அமைதியாவே இருந்தான். சாயங்காலம் பரிசோட வீட்டுக்கு திரும்பும்போது வழியில ஒரு சின்ன பையன் தன்னோட மரப்பொம்மை உடைஞ்சு போச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தான் நிலன். எந்த தயக்கமும் இல்லாம தான் ஜெயிச்சு வாங்கின பெரிய பரிசை அந்த சின்ன பையன் கிட்ட கொடுத்துட்டான். அத பார்த்த அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். இதையெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்த பாட்டிக்கு நிலனை நினைச்சு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. பாட்டி நிலன் கிட்ட, இதைத்தான் திருவள்ளுவர் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு சொல்லிருக்கார். அதனால குட்டீஸ், சந்தோஷமோ கஷ்டமோ எது வந்தாலும் நிலன் மாதிரி ஒரே அளவுல அமைதியா எடுத்துக்கிட்டா நம்ம மனசுல எப்பவும் நிம்மதி நிலைச்சு நிக்கும்.